இது ஒரு பெருமைமிகு தருணம். சென்னை நகரத்துக்கு இசை அந்தஸ்து அப்படிங்கிறது எப்பவும் உண்டு, எத்தனையோ நூற்றாண்டுகளாக உண்டு. அதை யுனெஸ்கோ அங்கீகரித்து கலை நகரமாக, கலைக்கு தலைநகரமாக சென்னையை அறிவித்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். பல காரணங்களுக்காக இது வழங்கப்பட்டது. முக்கியமாக டிசம்பர் மாதத்தில் நடக்கிற இசை விழாக்களில் இங்கே கூடுற கூட்டம், இங்கே நடக்கிற விஷயங்கள், அதற்கு தான் முக்கியமாக அந்த அங்கீகாரம் வந்தது அப்படின்னு யுனெஸ்கோவில் பதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் யூஎனில் அந்த சைட்டேஷன் படித்தாலே எதற்காக அந்த அந்தஸ்து வந்ததுன்னு தெரியும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி கியூஎஃப்ஆர் குழுவினர் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, பல்லாண்டு காலமாக நம்ம கேட்டு வளர்ந்த இசை, நமக்கு இசையை கற்றுக் கொடுத்த பண்ணிசை, கிளாசிக்கல் மியூசிக் எல்லாத்துலேருந்தும் எப்படி திரை இசை தன்னை இவால்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த மேடையில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு எல்லா மேடைகளையும் நீங்கள் கேட்குற ஒரு வர்ணம், அந்த வர்ணத்திலேருந்து ஒரு திரை இசை பாடல் உருவானா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சந்தோஷ். அன்னமே அரவ ஆபரணனை அழைத்து வாவேகமார் உன்னம்பலத்து காளியுடன் நடவிடும் சிவகாமி நேசனை பாதமபதரி மபதமபகரி சரி 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 மபகரி சரி சரி மகரி பாமத மபத மகரி மகரி மப மத மகரி சரி சரி மபத பரி மபத தரி சரி தரி சரி சரி தரி மபத சரி மகரி சரி தரி தச பத மப மகரி சரி மபத ஏறி கரையின் மேலே ஏறி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே ஏறி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்ன ரூமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே என்ன ரூமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நீண்டு கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீர நீண்டு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. தென்னை மரத்தோப்பினிலே சிட்டு போல போன பெண்ணே ஏ ஏ ஏ தென்னை மரத்தோப்பினிலே சிட்டு போல போன பெண்ணே சிட்டு போல போன பெண்ணே நில்லு கொஞ்சம் நானும் வரேன் சேர்ந்து பேசி போவோம் கண்ணே நில்லு கொஞ்சம் நானும் வரேன் சேர்ந்து பேசி போவோம் கண்ணே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீர நீண்டு கொஞ்சம் பேசுவோம் குயிலே ஆசை தீர நீண்டு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. திரை இசைக்குள்ள பண்ணிசை ராகங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்த பல கம்போசர்ஸில் முக்கியமான திரு கேவி மகாதேவன் ஐயாவுடைய காம்போசிஷன் அது. கேவி மகாதேவன் ஐயாவுக்கு ஒரு பலத்த கரகோஷம். நம்ம ஊருக்கு அந்தஸ்துகள் பல வரத்துக்கு காரணமாக இருந்த பல கம்போசர்ஸை இப்போ பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதே மாதிரி நம்ம தமிழ் இலக்கியங்கள், நம்ம தமிழுக்கு ஒரு வரலாறு அப்படின்னு எடுத்தால் எப்போ ஆரம்பிச்சது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு நம்ம தமிழ் குலத்தை சொல்கிறோம். அப்படிப்பட்ட அப்படி வழி வழியாக வந்த தமிழ் இலக்கியங்கள்
அதையே சில சமயம் திரை இசைக்குள்ள அழகா ஒரு ராகம் போட்டு ஒரு விருத்தம் மாதிரி ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லி நம்ம பாடி கேட்டிருக்கோம். ஒருவேளை ஒரிஜினல் பாட்டில் இல்லைன்னா கூட இங்கே நம்ம ஒரு தேவாரத்தை அந்த மாதிரி கேட்டால், ஒரு திருவாசகத்தை அந்த மாதிரி கேட்டால், ஒரு திருக்குறள் அந்த மாதிரி கேட்டால் ரசிக்க முடியும். ஏன்னா தமிழ் அமுதை விட இனியது இல்லையா? அப்படி அமிழ்தினும் இனியான தமிழை ஒரு தேவாரம் பாடி ஒரு சின்ன திருக்குறளும் கேட்டு ஒரு பழமொழியும் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்குள்ளே போகும்போது அதோட சுவையே தனி. முதல்ல ஸ்ரதா, உன்னுடைய தேவாரத்தை கேட்போம். பண்ணின் நேர் மொழியாள் உமை பங்கரோ
தமிழ் வளர்க்க இசை வளர்க்க உதவிய நாதஸ்வர மேதைகள், நாதஸ்வர சக்கரவர்த்திகள் திரு MP.N. சேதுராமன், திரு MP.N. பொன்னுசாமி அவர்கள் நாதஸ்வரம் வாசித்த அற்புதமான அந்த பாடல் தமிழிசைக்காக வந்த ஒரு பாடல். அந்த பாடலை தொடர்ந்து தமிழ் மொழி எப்படிப்பட்டதுன்னு எல்லார்ட்டையும் கேட்டான். இப்போ அவங்க சொன்னாங்க தமிழ் மொழி அமிழ்தினும் இனியது அப்படின்னு, அமுதே தமிழே அப்படின்னாங்க. ஆனால் அந்த அமுதையும் தேனையும் ஒருத்தர் மட்டும்தானா அப்படி கம்பேர் பண்ணாங்க? தமிழை காதலித்த கவிஞர்கள் பலரும் திரை இசைக்கு தொண்டு பண்ணியிருக்காங்க. பல பேர் கவிஞர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் முக்கியமான ஒருத்தர் கவிஞர் சுரதா அவர்கள், ஓமை கவிஞர் அப்படின்னு போற்றப்பட்டவர். ஓமை கவிஞர் சுரதா ஏதோடு தமிழை ஒப்பிட்டார், தன் காதலோடு ஒப்பிட்டார், தன் மனைவியோடு ஒப்பிட்டார். அழகான அற்புதமான அந்த மனைவியை பார்த்து கேட்ட கேள்வியை சாய் விக்னேஷ் இப்போ மக்களை பார்த்து கேட்பான். எடுத்து அமுதும் தேனும் எதற்கு, அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு. அருவித்தரும் குளிர் நீர் அன்பே இனிமேல், அருவித்தரும் குளிர் நீர் அன்பே இனிமேல், அதுவும் சுடுநீராகும் நமக்கு, அதுவும் சுடுநீராகும் நமக்கு, அமுதும் தேனும் எதற்கு. நிலவில் நிழலோ உண்பதனும் நிலவில் நிழலோ உண்பதனும் பொது நிலை கண்ணாடியோ மின்னும் கண்ணும். நிலவில் நிழலோ உண்பதனும் பொது திலை கண்ணாடியோ மின்னும் கண்ணும். மலையில் பிறவா மாமணியே, மலையில் பிறவா மாமணியே, நான் கொய்யும் கொய்யா கனியே, வானமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு. விழியாலே காதல் கதை பேசு, மலர் கையாலே சந்தனம் பூசு. விழியாலே
கவிஞர் சுரதாவோட அழகு ஓமை சொல்லிக்கிட்டே வந்துட்டு எது ரொம்ப அழகோ அதை மறுபடியும் தமிழோடையே சேர்க்கிறார். தமிழ் மொழி போலே அழகூட்டும் செந்தேனே அப்படிங்கிறார். உடல் நான் உயிர் நீங்கிறாரே, அந்த உடல் அவராய் இருக்கும்போது உயிர் தமிழாய் வாழ்ந்தவர் கவிஞர் சுரதா அவர்கள். தமிழே உயிராய் தமிழ் இசைக்கு தன் உயிரை கொடுத்த ஒரு மாபெரும் இசைக்கலைஞர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடிய பாட்டு அந்த அமுதம் தேனும் எதற்கு. அவருக்கும் இந்த மேடையில் இந்த சபையில் ஒரு கைத்தட்டலை வாங்கணும். எங்களுடைய கிளாசிக்கல்ஸோடைய முயற்சி என்னன்னா, எது ரொம்ப கடினம்னு நினைக்கிறோமோ கிளாசிக்கல் மியூசிக், ஐயோ அது ரொம்ப கஷ்டங்க, ஒரே சுரமாக பாடுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் புரியாதுன்னு. புரியும், ரொம்ப சிம்பிளாக புரியும். எப்படின்னா அதைத்தான் நம்ம தமிழ் திரை இசை மேதைகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ராகத்தை எடுத்துப்போம், அந்த ராகத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் அப்படியே வரிசையாக போடுவோம். இனிமேல் நீங்கள் இந்த பாட்டெல்லாம் எங்கே கேட்டாலும் எங்களுக்கு இந்த ராகம் தெரியும்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எளிமையான முயற்சி தான் எங்களோட கிளாசிக்கல்ஸ். அந்த முயற்சியில் ஒரு 3 பேர் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் இந்த அலைட் ராகா இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ் எல்லாம் இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிற 3 ராகங்கள், அவங்க 3 பேரையும் ஒன்றா பக்கத்தில் உட்காத்தி வச்சு ஒரு ராக மாலை தொடுத்து சினிமா பாட்டால் உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? தீஷாவும் ஸ்ரத்தாவும் அதை இப்போ பண்ணுவாங்க. ரெடி ஸ்டார்ட். ரெடி.
அவங்க முதல்ல பாடின கண்ணோடு காண்பதெல்லாம்ல அந்த தவில் தீர்க்கமாக கேட்குற அந்த தவில் நம்மக்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இசை மேதை திரு ஏ.கே. பழனிவேலையா வாசிச்சது. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போம். அதுக்கப்புறம் கேட்ட சிங்கார வேலனையில நீங்கள் கேட்ட அந்த நாதஸ்வரம் ஒரிஜினலாக வாசித்தது காரக்குறிச்சி அருணாச்சலம் என்னும் நாதஸ்வர மாமேதை. அவரும் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். அந்த தனஸ்ரீ தில்லானாவை தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்தது மகாராஜபுரம் சந்தானம் என்னும் மாபெரும் இசை மேதை. இவர்கள் மூவரையும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த காம்பினேஷன் இங்கே பண்ணணும். கியோஃபாரில் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். அதனால் பாடின குழந்தைகள் அவங்க அந்த காலத்தில் பிறக்கவும் இல்லை வளரவும் இல்லை. அவர்கள் அந்த பாட்டை அட்டம் பண்ணி பாடினது ஒரு பெரிய விஷயம். திருக்குறள் இங்கே பார்த்தீங்க, 2 சின்ன குழந்தைங்க இந்த திருக்குறளை எவ்வளவு பெரிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உலக மேடைகளில் இந்த திருக்குறள் ஒழிக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்காங்க. இந்த திருக்குறளையும் தமிழ் திரைப்படங்களில் அப்பப்போ ஒரு கோடு காட்டி ஒரு அழகுபடுத்தி அங்கங்கே சொல்லுவாங்க. ஒரு கால பஸ்ஸில் பார்க்குறதோட இல்லை, திரைப்பாடல்லையும் கேட்கணும். சந்தோஷ். அந்த திருக்குறளோடு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டை கேட்போம். கந்தர்வ குரலோன் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் ஆரம்பிக்கும் அந்த பாடல். அந்த திருக்குறளை கேட்கும் போதே நம்மளை அறியாம நம்ம கைகள் கூப்பும். 2 திருக்குறள் வரும் இந்த பாட்டுடைய முதல்ல, அதுலேருந்து கேட்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம்.
தத்துவங்களை திரை இசை மூலமாக சொல்ல முடியாத நான் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலம் வரைக்கும். அந்த காலத்தை தான் நாங்கள் QFRல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துலேருந்து வந்த ஒரு முத்து தான் நமக்கு தமிழ் பொக்கிஷங்களை அள்ளித்தந்த கவிஞர்கள் பலரும் இருந்தாங்க. சமகாலத்தில் வாழ்ந்தாங்க, நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. அந்த பொக்கிஷங்களை அப்பப்போ தமிழ் திரை இசை எடுத்து பயன்படுத்தும் போது அந்த பாட்டுக்கு புத்துயிர் வந்ததானா? இல்லை, தமிழுக்கு புத்துயிர் வரும், கேட்குற நம்ம காதுகளுக்கு புத்துயிர் வரும். அந்த மாதிரி ஒரு தெளிவான குரல்ல சுஷீலாமா என்னும் ஒரு தேவதை அவர்கள் பாடினார்கள். தமிழுக்கு பெருமை சேர்த்த அந்த கவிதை அது பாரதிதாசனை எழுதிய கவிதை. யாருக்குமே சந்தேகம் வராத வகையில் ஆணித்தரமாய் சொன்னார் பாரதிதாசன், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் தமிழ் உயிருக்கு நேர் என்று சொன்னார். நாம் தமிழை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் பாரதிதாசன் அந்த கவிதையில். பாடலாம்.
பாரதிதாசன் ஐயாவின் கவிதை பலதும் வந்திருக்கு. இன்னொன்று சொல்ல முடியுமா யாராவது? இன்னொரு பாட்டு பாரதிதாசன் ஐயாவுடைய பாட்டு திரையில எது? துன்பம் நேர்கையில். அப்புறம் சங்கே முழங்கு, கலங்கரை விளக்கத்தில் சீர்காழி ஐயாவும் சுஷிலாமாவும் பாடிய சங்கே முழங்கு, அதுவும் வந்திருக்கு. பாரதியாரின் பாடல்கள் கேட்கவே வேண்டாம், எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு பாரதிதாசனை கொண்டாடுறோம். பழைய பண்ணிசை முறைகளில் பண்ணில் வேற பெயர்கள் கொண்ட ராகங்கள் பலதும் இன்னைக்கு கர்நாடக இசை மேடைகளில் பிரபலமாக பாடப்பட்டு வந்திருக்கு. ஸோ யாருக்காவது தெரியுமா கல்யாணி ராகத்துக்கு பண்ணிசை முறையில் என்ன பெயர்னு? எல்லாம் கையில் வச்சுருப்பீங்களா? டக்குன்னு கூகுள் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லும், கேட்டால் எல்லாத்தையும் சொல்லும். கல்யாணிக்கு என்ன பேர், போன ஜென்மத்தில் கல்யாணிக்கு என்ன பேர், எல்லாம் சொல்லும். கேட்டு பாருங்கள், கண்டுபிடிச்சி வைங்க. பாட்டு முடியும் போது நானே உங்களுக்கு அந்த ஆன்சர் ரிவீல் பண்ணுறேன். பட் அந்த கல்யாணியில் நாங்கள் ஒரு கலவை, ஏகப்பட்ட பாடல்கள் அந்த ராகத்தில் வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள், தெரியாத பாடல்கள் எல்லாம் இருக்கலாம். அதை ஒரு கலவையாக கொடுக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்கணும்ல. சாய் விக்னேஷ், ஒரு கல்யாணி கலவையை கேட்போமா? இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வாரும் நிலவும் இசையின் இடம் உருவாகும், இசையின் இடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும், இசையின் இடம் உருவாகும், இசையின் இடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். நண்பா பெண்பாவை கண் வண்ணம், வெள்ளம் இல்லாத பூவண்ணம், கண்டேன் சிங்கார கை வண்ணம், தொட்டால் எல்லாமே பொன் வண்ணம், பந்தம் சொந்தம் இல்லாமல் வந்தது இங்கொரு வண்ணமயில்
அப்படின்னு நினைக்கிறேன். கல்யாணியோடைய பழம்பெயர் பன்னிசை முறைப்படி பார்க்கும் பொழுது கல்யாணி ராகத்தில் பாட்டாக எடுத்தால் வரிசையாக கோக்க முடியும். எந்த அளவுக்குன்னா திரை இசை இந்த ராகத்தை எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பல பாடல்கள். இசை கேட்டால் மாதிரி இந்துஸ்தானியும் கேட்கலாம், நீங்கள் சிந்தனை இசை மனைமா மாதிரி கிளாசிக்கலும் கேட்கலாம், வந்தாள் மகாலட்சுமி மாதிரி லைட்டும் கேட்கலாம், கடைசியாக கேட்ட அம்மா என்று அழைக்கிற மாதிரி ஆர்டினரியாக ஒரு மெலடியும் கேட்கலாம். அப்படி பன்னிசையும் நம்ம கர்நாடக இசையும் திரை இசை நமக்கு அப்படியே அமுதம் மாதிரி. அப்படி என்ன சொல்லுவாங்க, அம்மா பசஞ்சு கொடுக்குற தயிர் சாதம் மாதிரி சும்மா குழன்னு அப்படி தட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. இதே போல் கர்நாடக இசை தெரிஞ்சு தான் இங்கே உள்ளே வந்து கம்போசர்ஸ் ஆனாங்கன்னு கிடையாது. இங்கே வந்து கர்நாடக மியூசிக் கற்றுக்கிட்ட கம்போசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் தமிழ் திரை இசைக்கு மாபெரும் தொண்டு புரிந்த ஒரு முக்கியமானவர் நம்ம மெல்லிசை மன்னர் திரு MS விஸ்வநாதன் ஐயா. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் சொல்லிட்டு அவருடைய கரகர பிரியாவில் ஒரு சின்ன ஒரு கலவையை பார்ப்போம். ரெடி? ஸ்ட்ரைட்டாக சாங் ஆரம்பிச்சுடும். விக்னேஷா, அந்த மொதல் 3 மட்டும் வாசி. அது மட்டும் வாசி பார்க்கலாம். அது முடிச்சா அவன் பாட்டு எடுத்துருவான். 1 2 3 4. மாதவி பொன்மையிலாள் தோகை விரித்தாள், வண்ணமையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். மாதவி பொன்மையிலாள் தோகை விரித்தாள்,
வயலங்கே மயங்கிடும் கொஞ்சம் அந்த மயக்கத்திலே தலைவீடம் தலைவனே தஞ்சம் பாதத்தில் முகமிருக்கும் பார்வை இறங்கி வரும் வேதத்தில் லயித்திருக்கும் வீரம் களைத்திருக்கும் மகாராஜன் உலகை ஆளலாம் இந்த மகாராணி அவனை ஆளுவார் மகாராஜன் உலகை ஆளலாம் சரிரிகமணி நிசசரிகதனி நிசரி சதுஸ்ரம். மகரி சரிரிகமணி நிசசரிகதனி நிசரி பதமகரி சரிகமணி சரிகம பதம பதனி சரிகரி ரிசசனி நிர பதனி சகரி மாதவி பொன்மையினாள் தகிட திமி தரித தரித சொண்ணு தகிட திமி தரித தரித சொண்ணு தா ஜும் கிடதக தரிகிடதும் தா ஜும் கிடதக தரிகிடதும் தா ஜும் கிடதக தரிகிடதும் தத்த தீம் தத ஜும் தீம் பதனி சனி தகண தஜம் தபஜணு தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பமதண கொஜம் ஜம் பமபதீம் தகிட நித மஜம் தரித சனித குகும் தகிட கரி நிதஜம் பதனி சதஜம் தரி கம தகிட ஜம் கரி நி கதரி தஜம் ரிகம பத தஜம் தனம் சகரி நிரி சதனத பஜம் தரி கம பதனி சரி கரி நித கதி கிடதும் சரி கம பத நீ சரி தரித கதி கிடதும் பிகச் சரி சதனி கதி நித கதி கிடதும் மாதவி பொன்மையினாள் தோகை விரித்தாள் வண்ணமையிட்ட கண்மலர்ந்து தூது விடுத்தாள் மாதவி பொன்மையினாள் தோகை விரித்தாள் இதைத்தான் எங்கள் ஊரில் மழை விட்டாலும் தூவான விடாதுன்னு சொல்லுவோம். அது பாட்டு முடிஞ்ச அப்புறமா அந்த டிஎம்எஸ்ஐ அப்படி ஒரு போட்டால் தான் பத்மினி அம்மா கோச்சிட்டு போகும்போது கரெக்டாக இருக்கும் சீனில் இல்லை. அந்த மாதிரி ஒரு காட்சி, அந்த மாதிரி ஒரு பாடல். வாலி ஐயாவின் வரிகள் மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள். அதில் அவர் விளையாடுற அந்த தமிழ் விளையாட்டு, நல்ல மாதவி பொன்மயிலாள், இங்கே மாதவி பொன்மயிலாள், அந்த மாதவி பொன்மயிலாள், வண்ண மாதவி, ஒவ்வொரு முறையும் மாதவிக்கு வேறு வேறு வார்த்தைகளை போட்டு வாலி ஐயா விளையாடியிருப்பார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு தமிழ் கவிதை அது. அதுக்கு அடுத்தது மகாராஜன் உலகை ஆளலாம்ங்கிறது கவியரசர் கண்ணதாசன். தமிழ் திரை இசைக்கு மாபெரும் தமிழ் தொண்டு புரிந்த 2 கவிஞர்கள், கவியரசர் கண்ணதாசன், கவிஞர் வாலி ஐயா அவர்கள். இத்தனை அழகு கொஞ்சமே அந்த தமிழுக்கு எது அழகு அப்படின்னு ஒரு அழகான கவிதை இருக்கு. தமிழ் அப்படின்னாலே அழகு, அதில் எல்லா அழகையும் ரசிச்சு ரசிச்சு ஒரு கவிதை இருக்கே, அந்த கவிதையை ரசிப்போம். ரெடி? கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு கன்னத்தில் கொழி அழகு தாக்கூந்தல் பெண் அழகு கண்ணுக்கு மை அழகு
ழகரம் என்னும் அந்த அழகான எழுத்து, அதை கொண்டு தமிழை கொண்டாடுறோம். இப்படியெல்லாம் தமிழை கொண்டாடும் போது நம்ம மண் வாசனை வீச வேண்டாமா? நமக்கு இந்த மாதிரி கிளாசிக்கல் மியூசிக் தெரியும், இது தெரியும், அது தெரியும்னு பீத்திக்கிறோம். இது எதுவுமே தெரியாமல் வேலை செய்யும் போது பாடுற அந்த இசை எவ்வளோ பேருடைய களைப்பை போக்குது. அந்த ஃபோக் மியூசிக், அந்த மண் இசை, பண்ணிசைன்னு சொல்கிற மாதிரி அது மண் இசை. அந்த மண் இசைக்கும் ஒரு ரூட் இருக்குது தெரியுமா? அதை கூட கிளாசிக்கல் மியூசிக் மேடைகளில் பாடுறாங்க. ஆனால் நமக்கு அதோட அப்படிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். இதுவும் ஒரு பெரிய ஒரு இது போல இருக்கு, ஒரு கீர்த்தனை போல இருக்குன்னு நினச்சிக்கிறோம். இப்போ வினயா அந்த ஃபோக்கு, உங்கள் மேடைகளில் பாடுற ஃபோக்கு அது எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க உங்களோட ஃபோக்கு. கர்நாடக இசை மேடைகளில் பாடப்படுற ஒரு ஃபோக்கு, இது உலகம் போற்றும் ஒரு மெட்டு. ரெடி, சொல்லி கொடுங்க. வாசிக்கலாமா? டன் 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 தன் 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 தன். வாசிங்க. 1 2. வினயா. வில்லினையொத்த பூர்வம் அழைத்தனை வேலவா வடிவேலவா. வில்லினையொத்த பூர்வம் அழைத்தனை வேலவா வடிவேலவா. அங்கோர் வெப்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா வடிவேலவா. வேலவா வடிவேலவா. வேலவா வடிவேலவா. வேலவா வடிவேலவா. சொல்லினை தேனில் குழைத்து உரைப்பவள் திருவள்ளியை குறவள்ளியை. சொல்லினை தேனில் குழைத்துரைப்பவள் வள்ளியை குறவள்ளியை. கண்டு சொக்கி மரமென நின்றனை தென்மலை காட்டிலே மலை காட்டிலே. காவடி எடுக்கும் போது போறது இந்த காவடி அப்படியே கரகமா மாறிச்சுனா என்ன ஆகும்? கரகமா மாறினா என்ன ஆகும் கபிலன்? 1 3 4. காவடி கரகம் ஆயிடுச்சுடா சாய் வெங்கடேஷ்.
இருக்கிற ஒரு இசை. அதை வந்து அதை காற்றுல கேட்டு அந்த மூங்கில் கொடுத்த பாடத்தை வாங்கிக்கிட்டு இங்கே சென்னைக்கு வந்து இன்னைக்கு உலகம் போற்றும் இசை ஞானியாக இருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தமிழ் திரை இசையில் தொண்டு மறக்க முடியாதது, மறுக்க முடியாதது. அவர் கொண்டு வந்த பல கிராமத்து பாடல்கள் கிராமிய இசை திரை இசைக்குள்ளே வந்து எளிமைப்படுத்தி அழகான சில பாடல்களை நமக்கு கொடுத்தார். இந்த தமிழ் இசை விழா, கலை பண்பாட்டுத்துறை ஏற்பாடு செஞ்சுருக்கிற இந்த தமிழ் இசை விழாவில் மிகச்சிறந்த ஒரு முயற்சி. ஏன்னா யுனெஸ்கோக்கு ஒரு யுனெஸ்கோ ரெக்கக்னிஷன் நமக்கு கிடச்சிதுன்னு யாருக்குமே தெரியும். பேப்பரில் ஏதோ ஒரு ஓரமாக ஒரு பெட்டி செய்தியாக வந்ததோடு சரி, வேறு யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு அவங்க எடுக்கிற இந்த முயற்சிக்கு ஒரு பெரிய 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 ஒரு கரகோஷம். கலை பண்பாட்டுத்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். கியோஃபார் குழுவினர் எங்களுக்கு இறுதி பாடலை பாடுவதற்கு முன்னே என்னோட மியூசிஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். விக்னேஸ்வர் அந்த கீபோர்ட், மிகச்சிறந்த கீபோர்ட் பிளேயர். வெங்கடா ஃப்ளூட்டில் புல்லாங்குழல், துரை ஸ்ரீனிவாசன் வயலினில், கபிலன் பர்கஷன் வாசிச்சுட்டு இருக்காரு, ஸ்ரீஹரி சங்கரன் அந்த தாளங்கள் வாசிக்கிறவர். பாடுறவங்க பேர் நான் அப்பப்போ சொன்னேன். எங்கள் நிகழ்ச்சியோட இறுதி பாடலாக ஒரு ரூட்டட் கிளாசிக்கல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு படத்தில் வந்த 2 பாடல்கள். இன்றைக்கி வரைக்கும் ரியாலிட்டி ஷோனா ஃபைனல்ஸில் இந்த பாட்டு கேட்காம இருக்க முடியாது. அந்த மாதிரி 2 பாடல்கள். ஒரு கற்பனை காட்சி, சிவன் தனியாக பாடி ஜெயிக்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த கவிஞர் அவர் தனியாக ஒரு பாட்டு பாடுறார். ஒரே மேடையில் அந்த கவிஞரையும் அந்த பாவலரையும் பாகவதரையும் சிவனையும் போட்டி போட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரையும் போட்டி போட வச்சு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வோம். இதில் யார் சிவன், இதில் யார் சிவாஜி, யார் பாலையா, அது சொல்லிடுங்க. யாருமே நீங்கள் மாட்டி விடாது. அப்படியெல்லாம் கிடையாது. நடுவில் எல்லாம் மாறிக்குவோம். கூடு விட்டு கூடு பாஞ்சுப்பீங்க. ஓகே, பார்க்கலாம். ஒரு அற்புதமான இந்த கடைசி பாடலோட இந்த நிறைவு செய்வோம். அழகா பாடுங்க. ஆ
தருகிடத உங்குடு தருகிடத உங்குடு தருகிடத கரி மகாரி சதிகா கஜம் கஜம் தருகிடத கதா நீ சரிகமா தருகிடத கதா கரி ச தருகிடத பதனி தருகிடதை சகரி மகக மம மம மவரி மக மம தவனி தனி ரி சகரி மக கரி சரி சகரி சரி ரி சரி 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 தனி தவ ஏக மர மக மம தனி தவ நி சகரி சரி ரி சந்தி மகரி க சமகரி க சகரி சரி ரி ரி சரி தனி தவ ம கச்ச சரி தவ மவ ரி சரி தவ ம கரி சரி தனி சந்தி கரி க சமகரி சகரி சரி சரி கரி சரி சரி ரி சரி க மகரி சரி தவ சரி தவ மகரி சரி தவ மனி மாட்டும் நாரே பாவம் மாரே திஸ் இஸ் டீம் கியோஃபார் ஃபார் யூ. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் திரை இசையில் ஒரு சின்ன மாலையாக கோர்த்து உங்களுக்கு வழங்கினோம். ரொம்ப நன்றி. கலை பண்பாட்டுத்துறைக்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸ்ரத்தா, சாய் விக்னேஷ், சந்தோஷ், தீஷா, வினயா, சுபஸ்ரீ தனிகாச்சலம். நன்றி. இந்த வேளையிலே இசை நிகழ்ச்சி வழங்கிய கியோஃபார் குழுவினரை எங்களது கலை பண்பாட்டுத்துறையின் இயக்குனர் அவர்கள், குழுவின் தலைவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். சென்னை இசை நகரமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டதற்கு காரணம் எங்களது முன்னாள் அரசு செயலாளர் திரு TK ராமச்சந்திரன் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் எங்களது செயலாளராக இருந்த காரணத்தினால் மட்டுமே இந்த முன்னெடுப்பை எடுக்க தமிழக அரசும் இந்திய அரசும் யுனெஸ்கோ நிறுவனத்திற்கு பரிந்துரைகள் வழங்க சென்னை இசை நகரமாக அறிவிக்கப்பட்டது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சென்னையிலே மார்கழி இசை விழா அந்த நிகழ்வுதான் சென்னை இசை நகரமாக அறிவிக்கப்படுவதற்கு பெரிய காரணமாக இருந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நம்புகிறோம்.